வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் நித்யானந்த தவம் பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை நித்யானந்த தவம் என்பது மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அருமையான தவம். ஒரு சமயத்தில் அவர் பூட்டான் அப்படிங்கிற ஒரு நாடு, திபெத் சார்ந்த நாடு, அங்கே போனப்போ ஒரு புத்தரோட கோயிலுக்கு போகிறாரு. அந்த கோயில் வாயிலில் பார்த்திங்கன்னா ஓம் மணி பத்மேகம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் எழுதி வச்சுருக்கு. அப்போ அது என்னன்னு அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு இது தவ முறையில் அந்த மந்திரத்தை உபயோகிக்கிறோம். நாங்கள் மூலாதாரத்துலேருந்து மூச்சு எடுத்துக்கிட்டே துரியம் வரைக்கும் போகிறப்போ ஓம் மணி பத்மேகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹம் அப்படின்னு மூச்சை விட்டுட்டே மூலாதாரத்துக்கு வருவோம் துரியத்திலிருந்து. அப்போ இதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த இதில் பிரதேசம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் பிரதேசம். அங்கே குளிர் தாங்க முடியாமல் இருக்கும். அப்போ இந்த பயிற்சி செய்கிறப்ப உடலில் வியர்வை வரக்கூடிய அளவிற்கு உடலினுடைய வெப்பம் அதிகரிக்குது. அப்போ இந்த தவமுறையை நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்ட்டு மகரிஷி அவர்கள் எடுத்து பார்க்குறாங்க. இது முதல்ல பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு விபாசனா அப்படிங்கிற முறையில் இந்த தவத்தை வடிவமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் பார்க்கையில் பார்த்ததுனாக்க இது நம்மளுடைய தமிழ்நாடு இந்த மாதிரி இது பார்த்திங்கனாக்கா சீதோஷண நிலை கொஞ்சம் வெப்பமான ஏரியா. முதல்லே இங்கே தேவையான வெப்பம் இருக்குது. அப்போ இது கொடுத்தோம்னா இன்னும் வெப்பம் உடம்புனுடைய சூடு அதிகமாயிரும் அப்படின்ட்டு அதையே மாற்றி வடிவமைச்சு மூச்சை இழுத்துட்டே மூலாதாரத்துலேருந்து துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே துரியத்திலிருந்து மூலாதாரம், இந்த மாதிரி இது பண்ணி மறுபடியும் மூச்சு இழுத்துக்கொண்டே துரியம் சென்று துரியத்திலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க மூலாதாரத்தில் செறிந்து குவிந்து இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தியை உடல் முழுவதும் எல்லா செல்களிலும் பரவ விடக்கூடிய ஒரு தவ முறையாக அதை மாற்றி அமைக்கிறாங்க. இப்போ நம்ம உடலில் பார்த்திங்கனாக்க செல்கள் உருவாகும், அழியும், இந்த மாதிரி மாறி மாறி கொண்டே இருக்கும். சில செல்கள் பார்த்திங்கனாக்க எந்த விதமான இயக்கமும் இல்லாமல் டார்மண்ட் செல்னு சொல்லுவாங்க. இயக்கத்தில் இல்லாத செல்கள், இயக்கத்தில் இருக்கக்கூடிய செல்கள், இயக்கத்தில் இல்லாத செல்கள், இறந்த செல்கள். அப்போ இந்த இறந்த செல்கள் அகற்றப்படணும். இயக்கத்தில் வராத செல்கள் இயக்கத்துக்கு வரணும். இயக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல செல்கள் நல்ல ஒரு முறையில் புத்துணர்ச்சியோடு இயங்க வேண்டும். அப்போ இதற்கான ஒரு வழிகாக பார்த்திங்கனாக்க நமக்கு அமைகிறது ஜீவகாந்த சக்தியை இந்த உடல் முழுவதும் பரவ விடணும். அப்போது 2 விதமான தவங்கள், சாந்தி தவமும் இந்த நித்யானந்த தவமும் பார்த்திங்கனாக்க உடல் சக்தியை மனசக்தியாகவும், மனசக்தி உடல் சக்தியாகவும் மாற்றி அமைக்கக்கூடியது. அதாவது மனசக்தி அதிகமாக இருந்தால் அது உடல் சக்தியாக மாற்றும், உடல் சக்தி அதிகமாக இருந்தால் அது மனசக்தியாக மாற்றும். அப்படி மாற்றக்கூடிய ஒரு தவ முறை தான் மூலாதாரத்தில் நாம் செய்யக்கூடிய சாந்தி தவமும் இந்த நித்யானந்த தவமும். அப்போ இந்த நித்யானந்த தவத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம மூச்சை மூலாதாரத்துலேருந்து இழுத்துக்கொண்டே சொல்கிறோம். அப்போ இது மூலாதாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கருமையம். அப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஜீவகாந்தம் திணிவு பெற்று இருக்கும். அந்த ஜீவகாந்தத்தை மூச்சோடு நம்ம கொண்டு போய் மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, அதை நம்ம ஒரு தலைக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி, அதாவது ஒரு நீர் ஊற்று அல்லது நீர் அருவி மாதிரி பாவனை பண்ணி உடல் முழுவதும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அதை அப்படியே நம்ம பரவ விடுறோம். அப்போ இது மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம செய்கிறப்ப என்ன ஆயிரும்னாக்க உடல் முழுவதும் அந்த ஜீவகாந்த சக்தி அந்த எல்லா செல்களிலும் பரவி நிற்கும். இப்போ பரவிய அந்த இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மனதை அது மேலேயே வைக்கணும். அதற்காகத்தான் என்ன பண்ணுறாரு, அடுத்த இதில் ஒரு இது 5 நிமிடங்கள் முடிந்ததுக்கப்புறம் அடுத்த 5 நிமிடங்களில் அப்படி பரவ விட்ட அந்த ஜீவகாந்தத்தின் மேலேயே மனதை வைக்கணும். அதாவது உடலே உணர்வாக, உணர்வே உடலாக நம்ம கவனிக்கணும். அதாவது உடல் எது உணர்வு எதுன்னு தெரியாமல் ரெண்டுமே மாறக்கூடிய அளவுக்கு நம்ம இல்லாமல் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம அதை பாவித்து பார்க்கணும். அது உடலா இல்லை உணர்வா அப்படின்னு தெரியக்கூடாது. அப்போ அந்த மாதிரி எல்லா செல்களையும் நம்ம மனதை வைத்து நம்ம தவம் செய்கிறப்ப அப்போ இந்த ஜீவகாந்த சக்தி என்னாகும் அப்படின்னாக்க அந்த செல்கள் இறந்த செல்களை அப்புறப்படுத்தக்கூடிய இதை செயலாக்கத்துக்கு கொண்டு வரும். இயங்காமல் இருக்கக்கூடிய செல்களை இயங்க வைக்கும். இயங்கும் செல்களுக்கு இன்னும் புத்துணர்ச்சி கொடுத்து அதை நல்ல முறையில் ஊக்குவித்து இயங்க வைக்கும்.
அப்போ இந்த யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க இந்த தவத்தை செய்ய செய்ய உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவங்களுடைய ஜீவகாந்த ஆற்றல் வந்து நல்ல முறையில் இதாகி, அவங்களுடைய மன ஆற்றல், அதாவது மனதின் மூலியமாக நாம் அந்த ஜீவகாந்தத்தை இது பண்ணுறதுனால உடல் ஆற்றலாக மாறும். அப்போ அவங்களுக்கு அதே மாதிரி மனம் சம்மந்தப்பட்ட இதாக அவங்க வந்து குழப்பமாக இருக்கிறது, இல்லை கவலையாக இருக்கிறது, இந்த மாதிரி இதுகள்லையும் அவங்களுக்கு வந்து மனம் இது வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆற்றல் வந்து மன ஆற்றலாக மாறி சமநிலைப்படுத்தும். ஏன்னா சமநிலை இல்லாமல் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அது ஒன்றா உடல்லையோ அல்லது மனதிலையோ வந்து அது நோயாகவோ கவலையாகவோ இருக்கும். அப்போ இதை மாற்றுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இது அமையும். அப்போ இந்த தவம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நித்திய ஆனந்தம், எப்போவுமே வந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இது உருவாக்கும். இன்னொரு விதத்தில் நம்ம பார்த்தோம்னா ஆனந்தம், ஆண் ப்ளஸ் அந்தம். ஆண்னா வந்து உயிர், அந்தம்னா வந்து முடிவு. இந்த உயிரினுடைய முடிவாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கனாக்க இறைநிலை தான். இப்போ இந்த இறைநிலை அப்படிங்கிறது வந்து அது ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா வந்து இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் விழிப்பு நிலை, ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் அப்படின்ட்டு மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த உயிர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க இறைநிலையிலேருந்து ஏற்படக்கூடிய அசைவு தான். அப்போ இந்த உயிரினுடைய அசைவு வந்து பார்த்திங்கனாக்கா அசையாத நிலை அடையிறப்ப வந்து பார்த்திங்கனாக்க அது வந்து ஒரு இன்பமான நிலையாக இருக்கும். ஏன்னா வந்து மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, அசையாத உடலுக்குள்ளே அசைகின்ற உயிரை காண், ஓடாத உள்ளம் கொண்டு ஒடுங்குவதே தியான யோகம் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து உடலும் அசையக்கூடாது, உள்ளமும் அசையக்கூடாதுங்கிறது அந்த 2 விதமாக கொண்டு வருவாங்க. அசையாத உடலுக்குள்ளே அசைகின்ற உயிரை காண், அந்த உயிர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அசைஞ்சிட்ருக்கிறத நீங்கள் வந்து உடம்பு அசையாமல் வச்சு அதை கவனிங்க. அதே மாதிரி ஓடாத உள்ளம் கொண்டு ஒடுங்குவதே தியான யோகம். அந்த உள்ளம் வந்து பார்த்திங்கனாக்கா ஓடாமல் இருக்கணும், அது ஒடுங்கணும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தியானமாக மாறிடும். அப்போ அந்த முறைப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த உயிரை வந்து ஒடுக்கி அந்த நிலையில் வந்து வரக்கூடியதான் வந்து ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த நித்தியானந்த தவம் நமக்கு கொடுக்குது. ஏன்னா வந்து ஜீவகாந்தம் அப்படிங்கிறது வந்து உடல் முழுவதும் இருக்கக்கூடியது. வெளியில் இருந்ததுன்னா வான்காந்தம், உடல் முழுவதும் இருக்கும்போது அதை வந்து நம்ம ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜீவகாந்த ஓட்டம், ஏன்னா உடம்புல வந்து பார்த்திங்கனாக்க வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம்னு 5 ஓட்டங்கள் இருக்குது. இதில் வந்து எந்த ஓட்டமுமே வந்து எங்கேயுமே தடைப்படக்கூடாது. அப்போ இந்த ஜீவகாந்தமும் வந்து பார்த்திங்கனாக்க என்ன ஆகும்னாக்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இரத்த ஓட்டமோ இல்லை வேறு ஏதாவது ஓட்டம் தடைப்பட்டதுன்னா அதை சரிப்படுத்துவதற்காக அந்த காந்த சக்தி வந்து அங்கே போகும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தடைப்பட்டது வந்து உங்களுக்கு இடத்தால் அகன்று காலத்தால் நீண்டதுன்னா நோயாக மாறிடும். ஏன்னா முதல்ல வந்து ஒரு வலி உணர்வாக கொடுக்கும். அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஜீவகாந்த சக்தி அங்கே போய் செல்களுக்கு வந்து ஊக்கமளித்து அந்த உடல் வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது உடலுக்கு. அப்போ அது அந்த நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதை குணப்படுத்துறதுக்கு வந்து சரி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஜீவகாந்த சக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உடல் முழுவதும் போய் அது வந்து அந்த பராமரிப்பு வேலையை வந்து செய்வதற்கு இந்த தவம் வந்து ஒரு உறுதுணையாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இந்த ஜீவகாந்த சக்தியை உடல் முழுவதும் பரவ இது பண்ணி பழக்கத்துக்கு கொண்டு வர்றப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னாக்க எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம இந்த ஜீவகாந்த சக்தியை வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற இது நம்ம நிலைக்கு வந்துடுவோம். அப்போ உங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு பொருந்தாத உணர்வுகள் மற்ற இதுகள் வந்து வர்றப்போ அந்த உடலினுடைய இதுவோ இல்லை மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களையோ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த ஒரே நிலையில் இருக்கிற மாதிரி அதில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த நித்தியானந்த தவத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் வந்து இது ரொம்ப எளிமையான தவம். மூச்சை வந்து மூலாதாரத்துலேருந்து துரியத்துக்கு கொண்டு போய் உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தியை பரவ விடுவது, சிறிது நேரம் கழித்து அந்த பரவ விட்ட ஜீவகாந்த சக்தியை நம்ம வந்து உடலே உணர்வே உடலாக கவனிப்பது. இவ்வளோ தான் வந்து இந்த நித்தியானந்த தவத்தினுடைய முறை. வாழ்க வளமுடன்.